ஓம் சக்தி. அம்மா வாங்கம்மா வாங்க. இப்ப கொஞ்ச நாளா உன்னோட வியாபாரம் சரியா போறதில்ல. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லபடியா வளருவாங்க, ஆனா உன்னால வளர முடியாது. ஆமா ஆமா, மத்த கடைக்கெல்லாம் கஸ்டமர் போறாங்க, என் கடைக்கு சரியா யாரும் வர மாட்டேங்கிறாங்க. உள்ள ஒரு தீய சக்தி இருக்கும்போது எப்படிமா உன்னோட வியாபாரம் விருத்தி ஆகும்? தீய சக்தியா? ஆமாமா, இந்த இடத்துல ஒரு தீய சக்தி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுதான் உன்னை வளர விடாம தடுத்துட்டு இருக்கு. நீங்க நல்லா வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்ல செய்வனை வச்சிருக்காங்க. அந்த செய்வனையை எடுத்தாதான் நீங்க நல்லபடியா வளர முடியும். உங்க தொழில் ஓஹோன்னு போகும். அம்மா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்கு தாயி, பரிகாரம் இருக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லமா, அந்த பரிகாரத்தை நான் பண்றேன். எனக்கு என் கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்தா போதும். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தியனா அந்த பரிகாரத்தை நான் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். ஓம் சக்தி. அம்மா, இதுல 10,000 ரூபாய் இருக்குமா? எப்பமா பரிகாரம்? நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு சுத்த பத்தமா இருங்க. பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. நான் வந்து அந்த பரிகாரத்தை பண்றேன். சரிம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். பாப்பா இந்தாம்மா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. 10,000மா? காலையில துணி கடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா? அம்மா, ஒரு 10 ரூபா இருந்தா போடுங்கம்மா, பசிக்குதுமா ரொம்ப. யாரும் இல்லாத அனாதம்மா நானு. இப்படி சொல்லிதான் ஒரு நாளைக்கு 10-20 பேர் கிளம்பிடுறீங்க. அம்மா, 10 ரூபா காசுல ஒண்ணு இல்லப்பா. இந்த காலத்துல பசின்னு கேட்டா யாரும் 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கம்மா. அதே கடவுள் பேர் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு லட்ச லட்சமா கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட உலகமா இது. அதுக்கேத்த மாதிரி வாழ பழகிக்கணும். ஏதோ என்னால முடிஞ்சது. நான் வரேம்மா.